Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். Structural Organization in Animalsல நம்ம இப்போ வந்து செகண்ட் பார்ட் வீடியோவில் கனெக்டிவ் டிஷ்யூ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் வந்து தன்னம்பிக்கை பேட்ச் 2025, தன்னம்பிக்கை பேட்ச் 2024, தன்னம்பிக்கை பேட்ச் 2023, தன்னம்பிக்கை பேட்ச் 2022ன்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை விட அகடாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இப்போ கனெக்டிவ் டிஷ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். Connective tissues are the most abundant and widely distributed in the body of complex animals. So complex animals na tissue system, organ system இருக்கக்கூடிய animals. So அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் உடம்பு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பரவி இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ தான் கனெக்டிவ் டிஷ்யூ. பேர்லேயே இருக்குது கனெக்டிவ் அப்படின்னு. ஸோ தே ஆர் நேம்டு கனெக்டிவ் டிஷ்யூ பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஆஃப் லிங்கிங். கனெக்ட்னால என்ன பண்ணுறதுங்க, இணைக்கிறது அப்படின்னு அர்த்தம். லிங்கிங்னா இணைத்தல் அப்படின்னு அர்த்தம். அண்ட் சப்போர்ட்டிங் அதர் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ். ஸோ ஒரு ஆர்கனையும் ஒரு டிஷ்யூவையும் இன்னொரு டிஷ்யூ ஆர் இன்னொரு ஆர்கனோட இணைக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறது. சப்போர்ட்னா என்ன, திடீர்னு போய் இடிச்சுக்கிறோம், டிஷ்யூ டேமேஜ் ஆகாமல் காப்பாற்றுறது. இப்படி கையை வளைக்கிறோம், திருப்பி நார்மலாக பொசிஷனுக்கு வருது. ஸோ டேமேஜ்லாம் ஆகாமல் காப்பாற்றுறதுக்கு தான் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. சரி, ஸோ லிங்கிங் அண்ட் சப்போர்ட்டிங் அதர் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் டிஷ்யூஸை இணைக்கவும் அதுக்கு சப்போர்ட்டாகவும் நமக்கு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. தே ரேஞ்ச் ஃப்ரம் சாஃப்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ் டு ஸ்பெஷலைஸ்டு டைப்ஸ். நம்ம ரெண்டுமே படிப்போம். சாஃப்ட் கனெக்டிவ் டிஷ்யூவும் படிப்போம், ஸ்பெஷலைஸ்டு டைப்ஸும் படிப்போம். ஸோ இந்த சாஃப்ட் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் சொல்லணும், அதில் விச் இன்க்ளூட், அதில் என்னெல்லாம் வருது ரெண்டுலேயும் சேர்த்து. ஒன்று கார்டிலேஜ், ரெண்டாவது போன், மூணாவது அடிப்போஸ், நாலாவது பிளட். ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது 4 இருக்குது: கார்டிலேஜ், போன், அடிப்போஸ், பிளட். இன் ஆல் கனெக்டிவ் டிஷ்யூ except blood தவிர மீதி 3, cartilage, bone, adipose, the cell secretes fibers of structural proteins called collagen or elastin. ஸோ கொலாஜனோட இன்னொரு பேர் தான் இலாஸ்டின். ஏன் கொலாஜனுக்கு இலாஸ்டின்னு பேர் வச்சாங்க? இலாஸ்டின்னா என்ன, இலாஸ்டிக்னு சொல்கிறோம்ல, வளைந்து கொடுக்கும், விட்டுட்டோன்னா நார்மலான பொசிஷனுக்கு வந்துடும், நார்மலான ஷேப்புக்கு வந்துடும். இழுவைத்தன்மையாக உள்ளதாக இருக்கும், விட்டுட்டா நார்மலாக வந்துடும். அப்படி இழுக்கும் போது பிச்சுக்கிட்டு போயிடாது, திருப்பியும் நார்மலாக வரும்போது அதே ஒரு நிலைமைக்கு வந்துடும், ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். அதை தான் இலாஸ்டின் அப்படிம்போம். ஸோ கொலாஜனோட இன்னொரு பேர் தான் இலாஸ்டின். பிளட்டை தவிர கார்டிலேஜ், போன், அடிப்போஸ் இது எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன இருக்குது, கொலாஜன் இருக்குது. ஸோ த செல்ஸ் செக்ரேட் ஃபைபர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன். ஸோ கொலாஜன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன். கொலாஜனுக்கு இன்னொரு பேர் இலாஸ்டின். இதில் வந்து நமக்கு கார்டிலேஜ், போன், அடிப்போஸ்ட் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ஃபைபர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீனான அந்த கொலாஜனுக்கு இன்னொரு பேர் எலாஸ்டினை செக்ரேட் பண்ணாங்க. இந்த ஃபைபர்ஸ் ப்ரொவைட் ஸ்ட்ரென்த். இந்த ஃபைபர்ஸ் என்ன வேலையெல்லாம் பண்ணுது? ஸ்ட்ரென்த் கொடுக்குது, ஆற்றலை கொடுக்கிறது, ஸ்ட்ரென்த். இலாஸ்டிசிட்டி, இழுவைத்தன்மையை கொடுக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டி, வளைக்கிற தன்மையை கொடுக்குது. ஓகே, ஸோ ஸ்ட்ரென்த், இலாஸ்டிசிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி டு த டிஷ்யூ, அதை தான் நமக்கு இந்த ஃபைபர்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. தீஸ் செல்ஸ் ஆல்சோ செக்ரேட் modified polysaccharide which accumulate between cells and fibers and act as matrix, ground substanceனு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல கொலாஜனுக்கு இன்னொரு பேர் தான் எலாஸ்டின். அதை செக்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மாடிஃபைடு பாலிசாக்கரைட்ஸையும் அது வந்து செக்ரேட் பண்ணுது. அதுதான் மேட்ரிக்ஸாக இருக்குது, கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்குது பிட்வீன் செல்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ்னா என்ன? மேட்ரிக்ஸில் தான் எல்லாமே நமக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கும். எடுத்துக்காட்டு மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் இங்கே நம்ம படிக்கல, சொல்கிறேன். மைட்டோகாண்ட்ரியா படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்ன சொல்லுவாங்க, உள்ள இந்த மாதிரி இன்னர் மெம்ப்ரெயின் உள்ள இன்வேஜினேஷனோட ஃபோல்டிங்கோட இருக்குது. இந்த உள்ளே இருக்கிறதுக்கு பேர் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் தான் சார் 70S ரைபோசோம்ஸ் இருக்குது, ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குது, அதர் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே தான் இருக்குது. மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தளப்பொருள் மாதிரி இருக்கிறது, அதில் தான் மற்றதெல்லாம் எம்படடாக இருக்கும். ஸோ அந்த மேட்ரிக்ஸையும் இது ப்ரொவைட் பண்ணுது. இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது மாடிஃபைடு பாலிசாக்கரைடு. ஓகே, கொலாஜன் ஆர் இலாஸ்டின் அதோட ரெண்டு ஒன்று தான். அது வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன். மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது மாடிஃபைடு பாலிசாக்கரைட். என்ன கெமிக்கல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, என்ன மாலிக்யூல் நேம் தெரியணும், ப்ரோட்டீனா பாலிசாக்கரைடானு.
Connective tissue are classified into 3 types: loose connective tissue, dense connective tissue and specialized connective tissue. மூணா கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஓகே, பேர்லேயே இருக்குது. லூஸ்னா ரொம்ப விலகி விலகி விட்டு விட்டு தள்ளி தள்ளி இருக்கிறது அந்த டிஷ்யூ. டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூனா திக்காக இருக்கிறது. ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்குது. சரி, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஹேஸ் செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் லூஸ்லி அரேஞ்ச்டு இன் எ செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். அப்படின்னா கொஞ்சம் விக்ஸ் மாதிரி லிக்விடாகவும் இருக்காது, சாலிடாகவும் இருக்காது. தயிர் அந்த மாதிரி ஜெல்லி ஜாம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி மாதிரியும் இருக்காது, கெட்டியாகவும் இருக்காது. ரெண்டுக்கும் இடப்பட்ட கொலான்னு இருக்கிறது தான் செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிம்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியோலார் டிஷ்யூ. சார் ஏரியோலார் டிஷ்யூனா என்ன? ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிறது, உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும். ஏரியோலார் டிஷ்யூ ப்ரெசன்ட் beneath the ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிறது. ஆஃபன் இட் சர்வ்ஸ் அஸ் அ சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எபித்தீலியம். ஸ்கின்னாலே அவுட்டர் மோஸ்ட் லேயரில் தானே ஸ்கின் இருக்குது, எபித்தீலியம்னாலே அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான். ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் நம்ம பாடி இல்லைனா நம்ம அலிமெண்ட்ரி கெனால் அதில் லைனிங்காக இருக்கும். ஸோ அதில் இந்த ஏரியாலார் டிஷ்யூ இருக்குது. இட் கண்டைன்ஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ் தட் ப்ரொடியூஸ் அண்ட் செக்ரேட்ஸ் ஃபைபர்ஸ். இது கொஷினில் கேட்பாங்க. ஃபைபர்ஸை செக்ரேட் பண்ணுற செல்ஸ் யாருங்க? ஃபைப்ரோபிளாஸ்ட். மேக்ரோஃபேஜ், மேக்ரோனா பெருசாக இருக்குது, மேக்ரோஃபேஜ் செல்ஸ் அண்ட் மஸ்ட் செல்ஸ். ஸோ இந்த 3 செல்ஸையும் டயக்ராமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்காங்களா இந்த மாதிரி ஒரு செல்லு இந்த நியூக்ளியஸோடு இருக்குதா, இந்த செல்லு தான் ஃபைப்ரோபிளாஸ்ட். இங்கே பாருங்கள் ஃபேஜ், மேக்ரோஃபேஜ் பெருசாக இந்த ஆரஞ்சு கலரில் ப்ரௌன் கலரில் ஒரு செல் இருக்கா, திஸ் இஸ் மேக்ரோஃபேஜ். மஸ்ட் செல் இங்கே இருக்குது, மஸ்ட் செல் இங்கே இருக்குது. மஸ்ட் செல் யூஸ்வலாக இம்யூனிட்டியில் பங்கு பெறும். இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் தான் ஃபைபரை செக்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே இருக்கோம்? ஸோ சாரி, இட் கண்டைன்ஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட். ஃபைப்ரோபிளாஸ்ட் தான் நமக்கு ஃபைபர்ஸை செக்ரேட் பண்ணுது. மேக்ரோஃபேஜஸ் மஸ்ட் செல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது அந்த ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஏரியோலார் டிஷ்யூ. நெக்ஸ்ட் அடிப்போஸ் டிஷ்யூ இஸ் அனதர் டைப் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ரெண்டாவது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ படிக்கிறோம், தட் இஸ் அடிப்போஸ் டிஷ்யூ. located mainly beneath the skin. இதுவும் ஸ்கின்னுக்கு கீழே தான் இருக்குது. ஏரியோலார் டிஷ்யூவும் ஸ்கின்னுக்கு கீழே தான் இருக்குது. The cells of this tissue are specialized to store fat. கொழுப்பை சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த அடிப்போஸ் டிஷ்யூ ஹெல்ப் பண்ணுது. The excess nutrients which are not used immediately are converted into fats and are stored in this tissue. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் உடனே அது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகலை, அது யூட்டிலைஸ் ஆகலை. நம்ம ஒர்க் பண்ணாதான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு யூட்டிலைஸ் ஆகும். தின்னுட்டு தூங்குறோம், எந்த வேலையும் செய்யாமல் இருக்காங்க, நிறைய திங்குறாங்க அப்படின்னா அது நியூட்ரியண்ட்டாக கன்வெர்ட் ஆகாத ஃபுட்டெல்லாம் என்னவா மாறிடும்? ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி இந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் போய் ஸ்டோர் ஆகி அதான் குண்டாயிட்டே போகிறதுங்கிறாங்கல்ல அது. ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆர் காம்பேக்ட்லி பேக்டு இன் த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இதோட முடிச்சாச்சு அடிப்போஸ் டிஷ்யூவோட. சரி, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஓரியன்டேஷன் ஆஃப் ஃபைபர் ஷோ ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் பேட்டர்ன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படியே லைனாக ஒன்று மேலே அப்படியே இந்த ஃபைபர் அரேஞ்ச் ஆகிருக்கா. இதை வந்து நம்ம ரெகுலர், டென்ஸ் ரெகுலர், நிறைய ஃபைபர்ஸ் ரெகுலர் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. இங்கே ஃபைபர்ஸ் இர்ரெகுலராக ஒரு முறையான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லை, கண்ணா அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருந்தால் டென்ஸ் இர்ரெகுலர். ஓகே, ஸோ ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் காம்பேக்ட்லி பேக்டு, நிறைய நெருக்கமாக பேக் ஆகியிருக்கு. அதை தான் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ சொல்கிறோம். ஃபைப்ரோபிளாஸ்ட் தான் ஃபைபர்ஸை செக்ரேட் பண்ணுது, மறந்துடாதீங்க. ஓரியன்டேஷன் ஆஃப் ஃபைபர்ஸ் ஷோ எ ரெகுலர் ஆர் இர்ரெகுலர் பேட்டர்ன். அந்த பேட்டர்னை வச்சு தான் பேர் வச்சுருக்காங்க. அண்ட் ஆர் கால்டு டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் இர்ரெகுலர் டிஷ்யூ. எது? டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவை திருப்பி ரெண்டாக பிரிக்கிறாங்க, டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் இர்ரெகுலர் டிஷ்யூன்னு. In the dense regular connective tissue, the collagen fibers are present in rows between many parallel bundles of fibers. So fibers வந்து parallel ஒன்று மேலே அடுக்கி வச்ச மாதிரி parallel இருக்கா, bundlesனா கட்டி வச்ச மாதிரி இருக்கிறது நிறைய. ஓகே, இங்கே வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று tendons, another one ligaments. Tendons which attach skeletal muscles to bone. skeletal muscles bones ஓட இணைக்கிறது tendons.
ligaments அப்படிங்கிறது which attach one bone to another bone are examples of this tissue. So இந்த dense connective tissueல tendon and ligament பார்க்குறோம். tendon அப்படிங்கிறது skeletal muscle bundle bones ஓட connect பண்றது வேற வேறைய. அதே ligaments அப்படிங்கிறது ஒரு போனை இன்னொரு போனோட connect பண்றது. ஓகே. Dense regular connective tissue has fibroblast and many fibers. Mostly collagen தான் நமக்கு எதில் இருக்கும் dense irregular connective tissueல இருக்கும் that are oriented differently. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் different மேனரில் அரேஞ்ச் ஆகி இருக்கு பட் இங்கே ரெகுலராக இருக்குது. ஸோ டென்ஸ் ரெகுலரில் டெண்டன் அண்ட் லிகமெண்ட்ஸ் பார்த்தோம். டெண்டன் ஸ்கெலிட்டல் மசிலையும் போனையும் கனெக்ட் பண்ணுது. லிகமெண்ட் வந்து ஒரு போனை இன்னொரு போனோட கனெக்ட் பண்ணுது. லிகமெண்ட் டியர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துப்பாங்க. கீழே விழுந்துட்டாங்க, ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னா அந்த லிகமெண்ட் டியர் ஆயிடுச்சுன்னா வலி வந்துடும். அதை சரி பண்ணுற வரைக்கும் வலி பெயின் இருந்துட்டு இருக்கும். ஸோ அது லிகமெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் இர்ரெகுலரில் நமக்கு வந்து ஃபைபர்ஸ் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட்லாம் கண்ணாப்பினான்னு அரேஞ்ச் ஆகிருக்கு. பர்டிகுலர் ஓரியன்டேஷனில் இல்லை. ஓகே. திஸ் டிஷ்யூ இஸ் ப்ரெசன்ட் இன் ஸ்கின். டென்ஸ் இர்ரெகுலர் எங்கே இருக்குது? ஸ்கின்ல இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட் கார்டிலேஜ், bones and blood are various types of specialized connective tissue. இப்போ நம்ம வந்து specialized connective tissueக்கு வந்துட்டோம். 3 specialized connective tissue சொல்றாங்க. cartilage, bones and bloods. Okay. Blood. The intercellular material of cartilage is solid. Interna between cell. செல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து சாலிட்னா நம்ம ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கிறது. அண்ட் ப்ளியபிள்னா என்ன? வளைவு தன்மை உடையது, வளைந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது தான் ப்ளியபிள் அப்படிங்கிறோம். அப்படி வளைஞ்சாலும் அது என்ன ஆகாது? உடியாது. அதுதான் ப்ளியபிள். அண்ட் ரெசிஸ்ட் கம்ப்ரெஷன். இப்படி அமுக்குனாலும் ஒன்றும் ஆகாது, டேமேஜ் ஆகாது. அதான் கம்ப்ரெஷனுக்கு ரெசிஸ்டாக இருக்கும். ரெசிஸ்ட்னா அதை தாங்கி கொள்ளக்கூடிய தன்மையோடு இருக்கும். செல்ஸ் ஆஃப் திஸ் டிஷ்யூ காண்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? கார்டிலேஜ் செல்லுக்கு இன்னொரு பேர் காண்ட்ரோசைட்ஸ். கொஷின் எக்ஸாமில் வரும். காண்ட்ரோசைட்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் ஸ்மால் கேவிட்டிஸ். குட்டி கேவிட்டிக்குள்ளே, இந்த குட்டி கேவிட்டிக்குள்ளே இந்த செல் வந்து சூழப்பட்டிருக்குது. கேவிட்டினா எம்டியாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ். ஓகே. ஒரு குழி மாதிரி இருக்கிறது தான் கேவிட்டின்னு சொல்லுவோம். within the matrix secreted by them. ஸோ மேட்ரிக்ஸ்குள்ளே இந்த பிங்க் கலரில் வரைஞ்சிருக்கிறது மேட்ரிக்ஸ். அதில் ஒரு கேவிட்டி குழிக்குள்ளே இந்த செல்ஸ் இருக்குது. சரி. மோஸ்ட் ஆஃப் த கார்டிலேஜஸ் இன் வெர்டிபிரேட் எம்ப்ரியோஸ். எம்ப்ரியோவில் நிறைய கார்டிலேஜஸ் இருக்கும், கரு உருவாகி வளர்றதுப்போ. ஆனால் அந்த கார்டிலேஜ் எல்லாம் எதால் ரீப்ளேஸ் பண்ணப்படுது, மாற்றிடப்படுது? போன்ஸ் வந்துடும். அடல்ட்டாக வரும்போது நம்ம கார்டிலேஜ் எல்லாம் என்னவா மாறிடுது? போன்ஸ், எலும்பா ரீப்ளேஸ் ஆகிடுது. கார்டிலேஜ் இஸ் ப்ரெசன்ட். இப்போது கருவில் இருக்கும்போது கார்டிலேஜ் இருந்துச்சுங்க. அடல்ட்டாக வரும்போது பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் போன்ஸ் வந்துருச்சுங்க. அப்போ நமக்கு அடல்ட்டுக்கு இப்போ நம்ம வளர்ந்து கிடக்கிறோம் இல்லையா, நமக்கு கார்டிலேஜ் இல்லையா? இருக்குது. எங்கெல்லாம் இருக்குது? நோஸ் டிப்பு, மூக்கு நுனி, செல்லி மூக்கு. குத்துனா ரத்தம் போல போலன்னு ஊற்றுதுங்கிறாங்கல்ல, செல்லி மூக்கு. அவுட்டர் இயர் ஜாயின்ஸு, வெளியில் இருக்கக்கூடிய இயர் ஜாயிண்ட். பிட்வீன் அட்ஜசன்ட் போன்ஸ் ஆஃப் த வெர்டிபிரல் காலம். வெர்டிபிரல் காலம்னா ஒரு போனுக்கு இன்னொரு போனுக்கு இடையில நமக்கு இந்த கார்டிலேஜ் இருக்குது. லிம்ப்ஸு, கைகள் கால்கள் தான் லிம்ப்ஸ். அண்ட் ஹேண்ட்ஸ் இன் அடல்ட். நல்லா வளர்ந்தவங்களில் கைகளில் கால்களில் வெர்டிபிரல் காலமில் இருக்கக்கூடிய அந்த போன்ஸ் எலும்புகளுக்கு இடையில அவுட்டர் இயர் ஜாயின்ட், ஸ்டிப் ஆஃப் த நோஸ்லாம் கார்டிலேஜ் இருக்குது அடல்ட்டில் கூட. போன்ஸ் ஹாவ் ஹார்ட் அண்ட் நான் ப்ளியபிள். நான் ப்ளியபிள்னா வளைவு தன்மையற்றதுன்னு அர்த்தம். ஸோ கார்டிலேஜ் இதோட முடிச்சுட்டோம், அடுத்து போன்ஸ் படிக்கிறோம். நான் ப்ளியபிள் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் ரிச் இன் கால்சியம் சால்ட் அண்ட் கொலாஜன் ஃபைபர். கால்சியம் சால்ட், அதனால் கால்சியம் நமக்கு நிறைய வேணும். கொலாஜன் ஃபைபர்ஸ், இந்த ரெண்டும் நம்ம போனில் நிறைய இருக்குது. வளையாத தன்மை இந்த போன்லாம் வளையாது. விச் கிவ் போன்ஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த். எது? கால்சியம் சால்ட்டும் கொலாஜன் ஃபைபரும் தான் போன்ஸுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, பலத்தை கொடுக்குது, வலுவை கொடுக்குது. இட் இஸ் த மெயின் டிஷ்யூ தட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஆஃப் த பாடி. ஸோ நம்ம பாடிக்கு மனுஷனா 2 கை 2 கால் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, நிமிந்து நேராக நிற்கணும், தலை இருக்கணும், இதுக்கெல்லாம் ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதே போன்ஸ் தான். போன்ஸ் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் சாஃப்டர் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸை சப்போர்ட் பண்ணி பாதுகாக்கிறது போன்ஸோட வேலை. The bone cells, osteocytes சொல்லுவாங்க. போன் செல்லுக்கு பேர் இன்னொரு பேர் osteocytes are present in the spaces called lacunae.
போன் செல்ஸ் வந்து லேக்குனே அப்படி லேக்குனேனா எம்டி ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸில் போன் செல்ஸ்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு. லிம்பு போன்ஸ், லிம்புனா கை கால், such as long bones of the legs serves as weight bearing functions. ஸோ கால் லிம்பில் இருக்கக்கூடிய போன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வெயிட்டை தூங்கினாலும் தாங்கி இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சரலில் அரேஞ்ச் ஆகி இருக்கு. தே ஆல்சோ இன்டராக்ட் வித் skeletal muscles attached to them to bring about movements. நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், ஆடுறோம், இந்த லோக்கோமோஷனுக்கு skeletal muscleோட நம்ம போன்ஸ் ஜாயிண்டாக இருந்தால் மட்டும்தான் மூமெண்ட் நடக்கும். மூமெண்ட்டுக்கு skeletal musclesம் வேணும், போன்ஸும் வேணும், மறந்துடாதீங்க. The bone marrow in some bones is the site of production of blood cells. bone marrowனா என்ன? எலும்பு மஜ்ஜை, எலும்புக்குள்ளே இருக்கும். இந்த சூப்பு உரி அப்படின்னு சொல்லி இந்த மட்டன் சிக்கன்லாம் வாங்க, மட்டனில் உள்ளேருந்து இந்த பிளாக் கலரில் வரும் வேக வச்சதுக்கப்புறம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரோட எலும்புக்குள்ளேயும் போன் மேரோ இருக்கும், எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. அதுதான் பிளட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, பிளட் செல்ஸை உருவாக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம படிக்கிறது பிளட். போன் முடிச்சாச்சு. பிளட் இஸ் எ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ உள்ளதுலேயே கனெக்டிவ் டிஷ்யூவில் பிளட் தான் ஃப்ளூயிட் நேச்சரில் இருக்குது, லிக்விடா. கண்டைனிங் 4 இருக்குது பிளட்டில்: பிளாஸ்மா, ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். இட் இஸ் த மெயின் சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட். சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட்னா மூமெண்ட்லேயே இருக்கும், ஒரு இடத்துல அப்படி நிற்காது. ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகி உடம்புக்கெல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு வந்து அங்கேருந்து பம்ப் ஆகி லங்ஸுக்கு போய் சுத்திகரிக்கப்பட்டு, லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு வந்து திருப்பி பம்ப் ஆகி உடம்புக்கெல்லாம் போகுது. டபுள் சர்க்குலேஷன் நடக்குதுன்னு சொல்கிறோம்ல. தட் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வேரியஸ் சப்ஸ்டன்சஸ், அயான் சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ஹார்மோன்ஸ் நிறைய டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது பிளட். யூ வில் லேர்ன் மோர் அபவுட் த பிளட் இன் சாப்டர் 17 and 18. சர்க்குலேஷனில், பிளட் சர்க்குலேஷனில் இதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் மசில் டிஷ்யூ, நியூரல் டிஷ்யூ முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ. வீடியோ பார்க்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கிட்டே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ பார்த்து முடிச்சதும் அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணல புரியும். நோட்ஸ் எடுக்கும்போது ஃப்ளோ சார்ட் ஃபார்மில் நோட்ஸ் எடுக்கிறது சால சிறந்தது. நன்றி.